ஐயா என்னுடைய கையில பாத்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரிஜினல் ஆடாதோடை அப்படின்னு சொல்றாங்க. நேர்ல பாருங்க. அப்படிங்களா? ஆமா, இதுதான். இது வரைக்கும் நீங்க சொன்னதும் சரி, ஆண்டி முதல் அரசு வரை, தோட்டி முதல் தொண்டமான வரைக்கும் ஆடா தோடா என்பது ஒரு இலை நினைச்சிட்டு. ஆமா, இது பாருங்க, இது ஒரு இலை. இது பாருங்க, இது ஆடா. இது 6 குணமுடைய ஆடாவுடன் அதை கிட்ட காமி. இது தோடா. இது தோடா. தோடா சேர்த்து 6 குணமுடைய ஆடாவுடன் தோடா கூட்டி அதுக்கு சம இது 5 மிளகு வைத்து மென்று தின்றிட ஆடாத கால்களும் ஆட்டமாடும், பாடாத நாக்கும் பாட்டு பாடும். அப்படிங்கிறது பழமொழி. பாருங்க, பூவையும் சாப்பிடலாம், இந்த கொழுந்தையும் சாப்பிடலாம். கொழுந்தி சாப்பிடலாமா? ஆமா, அதுதான் வந்து சளி. இதுதான் ஆடாதோடைங்கிறது. ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா சளியே இருக்காது. நேரில் என்கிட்ட இருக்கிறது தான் இது பேர் ஆடா அப்படின்ற மூலிகை. சரிங்களா? இங்கே பக்கத்தில் இருக்கிறது தோடா. இது ஆண், அது பெண். இது ஆண், இது பெண், ரெண்டும் சேர்ந்தது தான் ஆடா தோடை. ஆடாதோடா மூலிகை. சரிங்களா? நீங்க சொல்லுங்கப்பா, இது எப்படி சாப்பிடணும்? இது வந்து நேரில் இது எல்லாமே வந்து ஆடாதோட தான். இது ஆடா, இது தோடா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடா மூலிகை. அது தோடா நிறைய இருக்கு பாருங்க. இப்போ என்னோட கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா தோடா. இது ரெண்டும் சேர்ந்து தான் ஆடாதோட மூலிகை. இது சிறு இலை, அது பெரிய இலை. அது மரமாக, இது செடியாகும். ஒன்று. ஓகே. இதை சூர்ணமாக பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, சூர்ணம்னா இப்போ நான் சொன்ன மாதிரி சூர்ணம் பண்ணணும். இது காலையில் எடுத்து இடிச்சு பேன் காத்துல உணர்த்தி அதுதான் நிழல் படம். அதை சோர்ணம் பண்ணி வச்சுக்கிட்டா உங்க உயிர் உள்ள வரைக்குமே இது வந்து வேலை செய்யும். அப்படியே இருக்கும், உயிர் போகாது. இதுக்கு போகாது. அதுக்கு உண்டானதான் நம்ம நாம மந்திரத்தை ஓதி வச்சுக்கிறோம்ல, எப்படி போகும்? கட்டு கட்டி போடுறோம். ஆமா. அப்ப இந்த ஆஸ்மா, சளி, இருமல் இப்படி சொல்லக்கூடிய அனைத்தும் இது போகும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனை அத்தனையும் கேட்கும். ஒண்ணு. இதுலயே இந்த சாறு எடுத்துக்கணும். சிறுகன் நாகத்தை உருக்கி அதில் சாய்ச்சிட்டே வந்தீங்கன்னா அது பூரா மடிஞ்சிடும். இதே சாறு விட்டு மீண்டும் அரைச்சி ஒரு 10 படம் போட்டிங்களா அது பசுமாயிடும். அந்த பசுமத்தை கொடுத்தீங்கன்னா மூலம், வெளிமூலம், உள்மூலம், பௌத்திரம், மூல பிளவை இப்படி சொல்லக்கூடியது நவ மூலத்தையும் எடுக்கும். இதுக்கு உண்டான மெடிசன் இதுதான். ஆனா செய்பதனும், கைப்பதனும், வாய்ப்பதனும், ருசாபதனும் சொல்லக்கூடிய அந்த செய்யற முறை மெத்தேடு கரெக்டாக செய்யணும். ஆமாம், செய்யும்போது அது நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனையும் சரியாகும். ஆமாம், கண்டிப்பாக சரியா. அப்போ இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு இன்லர் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இது இருந்துச்சுன்னா அது தேவையில்லை. இப்போ ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களும் அதையும் பயன்படுத்திக்கிட்டோம். நம்ம வேணாம் தடுக்கலை வச்சுங்களா? ஆமாம். ஆனால் இதை பயன்படுத்தி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். ஆமாம், பாருங்கன்னு தான் சொல்கிறேன். அது நான் கொடுத்து அனுபவப்பட்டதை நான் சொல்கிறேன். இல்லை ஐயா சொல்கிறது சரியாகவும் இருக்கலாம், தப்பாக இருக்கலாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதையும் இதையும் சேர்த்தா சைடு எஃபெக்ட்லாம் வராது. ஆக அதையும் பயன்படுத்தி பாருங்க, இதையும் பயன்படுத்தி பாருங்க. எது கேட்குங்க உங்களுக்கே புரியும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நேர்களே, உங்களுக்கு ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்குது, மூக்கில் நாசில் பாலிசிஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி இரும்பல், சளி, காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த ஆடாதோடைய வந்து அப்பா சொல்கிற மாதிரி அந்த மூலிகையை வந்து நீங்கள் பச்சைவை உயிரோடு எடுத்து அந்த உயிர் போகாமல் மூலிகையை நீங்கள் தயாரித்து சாப்பிடும்போது எண்ணற்ற பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆடாத கால்களும் ஆடும், பாடாத நாவும் பாடுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது மருத்துவ குணம் இருக்கிறதுனால நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது உற்ற நண்பன் சொல்லலாம். நுரையீரலுக்கு உற்ற நண்பனாக இருக்கிற இந்த ஆடா, இந்த தோடா, இது இரண்டும் சேர்ந்தது ஆண், இது பெண். இது சேர்ந்தாத்தான் ஆடாவும் தோடாவும், சேர்ந்தாத்தான் ஆடாதோட. இது வரைக்கும் தெரியாத மக்கள் வந்து நான் தான் பெரியாள்னு சொல்ல வரலைங்க, இருந்தது பகுந்து எடுத்து விலைக்கு சொல்றீங்க. அவ்வளவுதான். இந்த ஆடா அப்படின்ற ஆண் மூலிகை செடியா வளரும். இந்த தோடா அப்படின்ற மூலிகை பெண் மூலிகை மரமா வளரும். இந்த ஆண் பெண் இரு மூலிகையும் சேரும்போது மிக அற்புதமா பலன் அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ச்சி செய்தாதான் ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணும். அது போலதான் இது ரெண்டும் சேரும்போது நோயெல்லாம் கடல் போய் புக்குன்னு சொல்றாரு சித்தர்கள் சொல்றாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.